தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, மாமன்மார்களே, மச்சான்மார்களே, காசை அள்ளி பையன் கையில போடுங்க சாமி. ஆமா சாமி, பாயிண்ட்ல எடுங்க சாமி. காசை மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் திங்க கூடாதுன்னு சொல்லுவாரு. நீங்களும் திங்க மாட்டீங்க. அடுத்தவங்களையும் திங்க விடாம ஆட முடிக்காதீங்க சாமி. காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. ஆமா, காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. நான் சாட்டையால அடிச்சுக்கிறது இல்ல, இந்த பண்ணிக்கு பங்கு கொடுக்கணும் சாமி. எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறுங்க சாமி. இந்த பண்ணிக்கு முதுகெல்லாம் வயிறுங்க சாமி. சாமி, அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டீங்க. கறி தின்னு பின்னால சொறி வந்து செத்து போயிருவீங்க. காசு போடுங்க சாமி, காசு போடுங்க. காசுங்களா ஒண்ணுமில்ல. யார வேடிக்கை போய் சொன்னது? தர்மம் பண்ணுங்க சாமி. ஹலோ, தொழில கவனி. ஆமா, எடுக்கிறது பிச்சை. இது பெரிய தொழில். இதை நான் கவனிக்கல. அடிக்கிறதும் தப்பு, செய்யறதும் தப்பு. நேத்து வசூலுங்க. நேத்துக்கு வசூலா? கொஞ்சமா இருக்கு. ராத்திரி எல்லாம் உன்னை ஆள வேற காணா. எங்க போயிருந்த? வர முடியலீங்க. வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பயிர்கள் எல்லாம் திருத்திட்டு போக சொன்னாங்களாக்கு. எங்கேயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருண்ட ரோட்ல உருண்டு வந்திருக்கான். டேய், நம்ம மாடுகளுக்கெல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய்மார்களுடைய தாலியை காப்பாத்திருக்காங்க. மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாலியை அறுத்துறாதீங்க. ఏమండి బాగున్నారా? బాగలేదండి. కంగారు పడకండి, నేను ఉన్నాను. ఇక్కడ రారా గంగారు కొడుకు. అనుమానం వాళ్ళ మరి ఇది ஒண்ணு. ஏமையா, ரோட்ல உருண்டு 5 பைசாவும் 10 பைசாவும் வாங்கி பொங்கி போட்டா நல்லா தின்னு போட்டு கண்ணங்காதெல்லாம் பெருக்கானுக்குங்கிற மாதிரி வீங்கி இருக்கா. அவகிட்ட உனக்கு தெலுங்கு பேச்சு, ஏன் தமிழ் பேச மாட்டியா? చెప్పలేదు. கூட்டத்தை பார்த்தா அகநானூறு புறநானூறுங்கிறானுங்க. கூட்டம் மறைஞ்சா 200 300ங்கிறானுங்க. ஏண்டா நான் இன்னைக்கு நீ ரோட்ல உருள போல? ரோடா அது? சர்டிபிகேட்ல போட்டுக்காங்க, மேல குத்துது. அப்படிங்களா? இந்த ஊர் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து போர்டுன்னு சொல்லி தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல பிளவர் தட்டி வச்சு மேல தண்ணீர் பந்தலும் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர்மோர் ஊத்து சொல்றேன். நீங்க கையேந்தி பிச்சை எடுத்துட்டே போறீங்களா? 3 ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கா இந்த நாய். எங்க உண்டா? அனாவசியம் பேசாதீங்க. வேணா என்ன சக்கரத்தில் நீக்கிருங்க, என் ஏரியாவை பிரிச்சு கொடுங்க. ஆண்டா, பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தான். அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நாடு உருப்படுமா விளங்குமா? வாய மூடுறா. இதான் பொண்ணு. அது இல்ல, இது அதான பார்த்தேன். இத பேய் பிடிக்கிறது நாய் கூட பிடிக்காத. எதை கேட்டாலும் உம்முன்னு இருக்கு. ஒரு நேரத்துல சிரிக்குது, ஒரு நேரத்துல கண்ணை கொண்டு போய் சொருவுது, ஒரு நேரத்துல பல்லெல்லாம் கிட்டி போகுது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அது என்னன்னு பாருங்க. பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லையே. யாராவும் மடச்சாம்பா, நீ முன்னாடியே சொல்றது இல்லையா? நீ பெத்த பொண்ணு தானே? அரா இத அது போக விட்டுதாங்க பிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இத நான் அடிக்கடி சந்திக்கணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பீங்க? நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு செருப்ப கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்துற வரைக்கும் அவனும் போக மாட்டான். இல்லடா? ஆமாங்க, பொண்ணாச்சே. எது கேட்டீங்க? இல்ல, அடிக்கடி நீங்க வந்து இந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? இந்தாங்க. அத நான் வாங்க மாட்டேன். ஏங்க? நான் வாங்க மாட்டேங்க. அப்புறம் 10 பைசாவுக்கும் பழைய கஞ்சிக்கு தெரு அடிச்சுக்கிறீங்க சாட்டையால. அது தொழில், இது நம்ம சொந்தம். சாட்டை அடிக்கார நம்மள சொந்தங்கிறான். இந்த காரியத்தை முடிச்சிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உட்கார்ந்து பேசி
ஒரு முடிவு எடுப்புங்க. அவன் முடிவு எடுப்பா. அப்ப நான் வச்சுங்களா? ஆமா வரணுங்களா? வச்சா வர்றேன் வரட்டுங்களா? டேய் மறைக்காதடா, சொன்னா கேட்ற. டேய் வர்றேங்க, வர்றேன். அப்படி அவளை நாங்க திட்ட வச்சுட்டா எங்களோட டீ கடை கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுறியா? கடை எவ்வளவு இருக்கு? என்ன 9 ரூபா 35 பைசா. இவ்வளவுதானா? 100 கடையில வச்சிருக்கோம். அடைச்சிடுவார். போடா, அண்ணன் இன்பக்கணா காண போறாரு. டேய், நம்ம தலைவரும் அந்த பிரசன்ட் பண்ண ஒண்ணு சேர்ந்தா நாம வாழ முடியாது. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர விடாம பிரிச்சாதான் நாம வாழ முடியும். இல்லன்னா டீ காபிக்கே லாட்டி அடிக்கணும். அதனால அவங்க வந்தா அவன் வாய்ஸ்லயே நான் காதல சுத்த பொழியிறேன். ஆனே தேனே மயிலே பாலே இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா லவ் டெவலப் ஆயிட்டே போகும். கட் பண்ற மாதிரி நாயே பையன் திட்டுறா அப்படிங்கிற அவர்ட்டும். டேய் வரடா, ஆரம்பி. அவன் பிரசிடண்ட் பொண்ணு இருக்காளே, அவன் மூக்கும் அவன் வாயும். அவன் பிரசிடண்ட் பொண்ணு, அவ நல்ல ரெட்டியாவோட பண்ணு மாதிரி ஆளும் மூஞ்சியும் முகரட்டையும். அந்த பொண்ணு மனுஷன் விரும்புவானா? பேய் பிசாசு முண்டம். டேய், அவன் மூக்கு இருக்கே கிளி மூக்கு மாதிரி, கண்ணு இருக்கே ஆந்த மாதிரி, வாய் இருக்கே வாத்து மாதிரி. சொந்த ஊர் என்ன வேடந்தாங்களா? பொண்ணுன்னா அடக்க ஒடுக்க வேணும். இவகிட்ட ஒண்ணுமே இல்லையே. நடக்கவும் தெரியல, ஓடவும் தெரியல. எப்படித்தான் பிறந்து வளர்ந்தாலும் இவ இருக்கிற ஊரு நமக்கு அசிங்கமா இருக்கடா. கொளித்து விட்டுருக்கேன், எரிய போது பாரு. எனக்கு அன்னைக்கு நீங்க சாட்டியால அடிச்சுக்கிட்டத பார்த்து நான் துடிச்சு போயிட்டேன். எனக்கு காத்தோ கருப்போ பிடிக்கல. பிடிச்ச மாதிரி நடிச்சேன். நடிச்சியா? எதுக்கு? எங்க அப்பா எனக்கு ஒரு கொல்லகார மாப்பிள்ளை கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. அட கூமாச்சி தலையா. ஆமாங்க, ரத்தம் சிந்தியாவது என் பொண்ணை நீ காப்பாத்துவியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த மாப்பிள்ளை கிட்ட கேட்டாரு. அவரு காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. அட பாவி. அன்னில இருந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிச்சேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த சாட்டியை அடிச்சுக்கிட்டு எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா? இந்தியாவுல பல இடங்களுக்கு போவேன். அப்ப உங்க கூட வந்து அதெல்லாம் சுத்தி பார்க்கலாமா? சுத்தியும் பார்க்கலாம், சுத்தியும் பார்க்கலாம். என்ன செருப்பால் அடிச்சு காரி துப்புற வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்னில்ல. இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்கன்னு பாரு. அப்ப இனிமே நம்ம எப்படிங்க சந்திக்கலாம்? அதான் ஒப்பனே சொல்லிட்டானே, பேயோட்டுற விஷயமா என் பொண்ணை நீ அடிக்கடி சந்திக்கலான்னு. இதையே காரணமா வச்சு நான் தினம் சந்திக்கிறேன். நீ யாரா? நான் தானே வாத்தியாரு. வாத்தியாரா? ஐயோ அப்பா. ஏய், சாட்டை எங்க போட்டு இங்க என் பொண்ணோட சுத்துறியா? சாட்டையை வச்சுட்டு சுத்துறதுக்கு உன் பொண்ணு பம்பரமாயா? அது இல்லாமலே சுத்தலாம். யோ, நீ தானே சொன்ன உன் பொண்ணை தனியா சந்திக்க சொல்லி, அதான் கூட்டு வந்து திருத்துறேன். திருத்திறதுக்கு என்ன பரிச்சை வைப்பற? ஏய், உன்னை பஞ்சாயத்துல இருந்து என்ன பண்ற? பஞ்சாயத்தா? சாட்டையை போட்டு போறா, போப்ப கெடுத்துறாதா? ஐயா வணக்கம்ங்க. என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, என் கூட ஒரு கல்லூரி மகா இருப்பான்ல, ஆமா. அவன் உங்க ஊர் பொண்ணை தொட்டுட்டா, அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்போம். அட போயா, அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே. அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணம் ஐயா. வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல ஊசி, ஆமா. நெகம் இருக்குல்ல நெகம், அந்த நெகக்கல்ல குத்துன்னு குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான். குத்திடுவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். என்னையும் லேசர் எடுத்து தட்டுங்க. தட்டிடுவோம். பிளவா தட்டிடாதீங்கய்யா. நான் வரட்டுமா? ஊசி மறந்துடாதீங்கய்யா. ரத்தம் வர முடியாது, குத்துங்கய்யா. மூன்றாவாய என் பொண்ணை மயக்கி ஊர் ஊரா அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதை என் காதால கேட்டேன். இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா, கொஞ்சம் விட்டுருங்க ஐயா. அத வீணா இம்சை பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், டிராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலயும் அதான், ஆலமரத்தடியிலயும் அதானா? ஐயா, ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா. ராமரை சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்க ஐயா. ஒரு சாட்டையா நடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே, நீங்க எதுவும் பேசாதீங்க. இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க. ஐயா, எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா. வேணும்னா என்ன 2 அடி அடிங்க ஐயா. ஏன்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. யோ, இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா? ஊசி எடுத்து நகக்கண்ல ஏத்துங்கயா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா 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 குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா ஐயா. உண்மையை நான் ஒத்துக்கிறேன் ஐயா. அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதான் ஐயா. ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான் ஐயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோசம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில அடிச்சுக்கிறவனா இருந்தா
இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இது என் சாட்டை மேல சத்தியம்.